நிலம் வாழ இறைமொழி தந்த குரல் வழி வாழ்வோம். வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி திருக்குறள். திருக்குறளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழ் மொழியில் முதன்மையான இலக்கியம். தமிழ் மொழியில் திருக்குறள் இல்லை என்றால் தமிழ் மொழி இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு நீதி நூலாக காணப்படுகின்றது. இந்த திருக்குறளின் பெருமையை பற்றி சொல்வதற்காகவே திருவள்ளுவ மாலை என்று ஒரு நூலானது எழுதப்பட்டது. இதனுடைய பெருமையை மகாகவி பாரதி சொல்லுவான். எப்படி சொல்லுகின்றான் என்றால், தமிழ்நாட்டின் பெருமை என்ன என்று கேட்டால் அவன் சொல்லுகின்றான், எங்களுடைய தமிழ்நாட்டின் பெருமை என்னவென்றால், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே ஈந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுவான். வள்ளுவனை இந்த உலகத்திற்கு கொடுத்த, விண்ணை முட்டுகின்ற அளவு புகழ் பெற்றிருக்கின்ற வள்ளுவனை இந்த உலகத்திற்கு கொடுத்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட திருக்குறள். திருவள்ளுவனை பற்றி சிறப்பாக சொல்லுவார்கள் தெய்வ புலவன் என்று. சென்னா போதர், நான்முகனார் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்றார், புகழப்படுகின்றார். இந்த திருக்குறள் உத்திர வேதம் என்று சொல்லப்படுகின்றது, முப்பால் என்று சொல்லப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். இந்த திருக்குறளை பற்றி மேலும் சொல்லுகின்ற பொழுது இவரை பற்றி மேலும் என்ன சொல்லலாம் என்றால், திருவள்ளுவரை பற்றி முழுமையான கருத்துக்கள், முழுமையான குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் இவர் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. வாசுகி என்ற பெண்ணை திருமணம் முடித்து இல்லற வாழ்வு நடத்தியவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆதி பகவன் என்பவர் பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. நெசவு தொழில் செய்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் முழுமையான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இலக்கியவாதிகளும் வரலாற்று அறிஞர்களும் இந்த குறிப்புகளை நமக்கு கொடுக்கின்றனர். திருவள்ளுவர், அவரை பற்றி நமக்கு பாடமாக அமைக்கப்பட்டுள்ள பகுதி ஒரு 4 அதிகாரத்திலிருந்து சில குறள்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். திருவள்ளுவரை பற்றி மேலும் சொல்லலாம். பாரதியே சொல்லியிருக்கின்றான், நான் அறிந்த புலவர்களில் கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் கண்டதில்லை என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற வள்ளுவன், இவரை பற்றி மேலும் நாம் இங்கு காண்போம். இங்கு திருக்குறளானது 133 அதிகாரங்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் என்று பார்க்கின்ற பொழுது 1330 குறட்பாக்களை உடையது. 3 பால்களை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பிரித்து வைத்திருக்கின்றோம். இப்பொழுது நமக்கு பாடமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு 4 அதிகாரத்திலிருந்து ஒரு 10 குறள்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். இயல் 3 திருக்குறள். முதலாவது ஒழுக்கமுடைமை. இந்த அதிகாரத்திலிருந்து 3 குறள்கள் நமக்கு பாடமாக அமைந்திருக்கின்றது. முதலாவது குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமானது உயிரை காட்டிலும் மேலானது என்று வள்ளுவன் சொல்லுகின்றான். ஏன் மேலானது என்று சொல்லுகின்றான் என்றால், இங்கு ஒருவனுக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுப்பது ஒழுக்கம். எல்லா சிறப்புகளையும் கொடுப்பது ஒழுக்கம். எனவே சிறப்பாக வாழ்வதுதான் மனித வாழ்க்கையின் உயர்ந்தது. அந்த உயர்வை கொடுக்கக்கூடிய காரணத்தினால் இது உயிரை காட்டிலும் மேலானது. எனவே அதனை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒழுக்கம் என்றால் என்ன என்றால், மனம், மொழி, மெய் ஆகியவற்றின் மூலமாக தீய வழிகளில் செல்லாமல் நல்ல வழியில் நடத்தலாகும். இதுதான் ஒழுக்கம். இதனை ஆசாரம், சீலம் என்று சொல்லுகின்றார்கள். நம் மனதினாலும் சரி, உடம்பினாலும் சரி, வார்த்தையினாலும் பிறர்க்கு துன்பத்தை கொடுக்காமல் வாழ்வது, இதுதான் ஒழுக்கம். எனவே இது உயிரை காட்டிலும் மேலானது என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர், அப்படி ஒழுக்கமாக வாழுகின்ற பொழுது நிச்சயமாக உனக்கு மேன்மையானது வரும். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி.
அப்படி ஒழுக்கக்கேடான செயல்களை செய்கின்ற பொழுது உனக்கு அடையக்கூடாத பழிகானது வந்து அடையும் என்று சொல்லுகின்றார். தீமை வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று சொல்கின்றோம். அதுபோல நன்மை செய்வாயானால் இந்த உலகம் உன்னை நல்லோனாக பாராட்டும், தீமை செய்வாயானால் அதற்குரிய பெயர்தான் இழிவான பெயரே உன்னை வந்து அடையும் என்று சொல்லுகின்றார். 3. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். இந்த உலகத்தோடு ஒன்றி வாழுதல், பெரியோரை சார்ந்து வாழுதல். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக்கொள். அப்படி வாழாமல் பல நூல்களை நீ கற்றாலும் அறிவில்லாத ஒருவனாகவே நீ கருதப்படுவாய் என்று சொல்லுகின்றார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். நல்லா படிச்சிருக்கிற எத்தனையோ நூல்களை படித்திருக்கின்றாய், ஆனால் பெரியோரை சார்ந்து பெரியோருடைய வழியில் வாழாமல் நீ வாழ்வாயானால் உனக்கு அந்த கல்வி கற்று நூல்களை கற்றாலும் அறிவு இல்லாதவனாகவே கருதப்படுவாய் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக மெய் உணர்தல். மெய் உணர்தல் என்றால் உண்மையை அறிந்து கொள்ளுதல், உண்மையை உணர்தல். இந்த அதிகாரத்தில் 2 குறள்கள் நமக்கு பாடமாக அமைந்திருக்கின்றது. முதலாவது, எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும், எந்த வடிவத்தில் இருந்தாலும், எந்த உருவத்தில் இருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மைகளை அறிந்து கொள்வதுதான் அறிவு என்று சொல்லுகின்றார். இங்கு அறிவு என்று வள்ளுவர் எதனை சொல்லுகின்றார் என்றால், ஒரு பொருளின் உண்மை தன்மைகளை அறிந்து கொள்வது அதுதான் அறிவு. வடிவத்தை கண்டோ அல்லது உருவத்தை கொண்டோ நீ முடிவு செய்துவிடக்கூடாது. உண்மையான தன்மை என்னவென்று அறிந்து கொள்வதுதான் அறிவு என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக, காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய். நோய் என்றால் துன்பம். துன்பமானது எப்பொழுது நம்மை விட்டு நீங்கும் என்றால், காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமம் கெடக்கெடும். இந்த 3 அழிந்து விட்டால், இந்த 3 என்றால் என்ன? காமம் வெகுளி மயக்கம், இந்த 3. காமம் என்றால் ஆசை, வெகுளி என்றால் சினம் கோபம், மயக்கம் என்றால் அறியாமை. இந்த 3 இயல்புகளும் நம்மை விட்டு நீங்குமானால் நம்மை துன்பமானது நீங்கிவிடும், எந்த துன்பமும் நம்மிடத்தில் வராது என்று சொல்லுகின்றார். ஆசைப்படுவது, ஆசை என்றால் நியாயமான ஆசை இல்லாமல் வீணான ஆசைகள், பேராசைகள், அப்படிப்பட்ட ஆசைகளை நீக்கிவிட வேண்டும். வெகுளி, கோபப்படக்கூடாது, கோபம் கொண்டு எந்த தவறையும் செய்யக்கூடாது. எனவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். மயக்கம் என்றால் அறியாமை, ஒன்றை பற்றி தெரியாமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மை, அது அறியாமை. எனவே இந்த 3 மூலமாகத்தான் துன்பமானது வரும். இந்த 3 ஒழித்து விட்டமானால் நிச்சயமாக நமக்கு துன்பமானது, இந்த 3 மூலமாக வரக்கூடிய துன்பமானது நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக, பெரியாரை துணைக்கோடல். இந்த அதிகாரமானது மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக காணப்படுகின்றது. பெரியாரை, பெரியோரை துணையாக கொள்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்று சொல்லுகின்றார். அரியவற்றுள் முதலாவதான குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். இங்கு கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் என்று பார்க்கின்றோம். அரியவற்றுள், கிடைப்பதற்கரிய பேறுகளுள், பேறுனா சிறப்பு, அனைத்து சிறப்புகளிலும் சிறந்த சிறப்பு எது என்றால் பெரியோரை, அறிவில் சிறந்த பெரியோரை நமக்கு துணையாக சொந்தமாக்கி கொள்ளுதல். அவருக்கு தேவையானவற்றை கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், நமக்கு துணையாக்கி கொள்ள வேண்டும். பேணி தமரா கொளல் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பெரியோரை நமக்கு உரித்தாக்கி கொள்வோமானால் நிச்சயமாக நமக்கு எந்த துன்பமும் கிடையாது என்று பார்க்கின்றோம். அதுதான் நமக்கு எல்லா சிறப்புகளிலும் சிறந்த சிறப்பு என்று சொல்லுகின்றார். அவரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்த குறள், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். இங்கு
குற்றம் கண்டபொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன். மிக அத்தியாவசியமான ஒரு குறள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குற்றம் கண்ட பொழுது, தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய பெரியோர்கள் நமக்கு துணையாக இல்லை என்றால், நமக்கு துணையாக இல்லை அப்படின்னா நம்மை அழிப்பதற்கு வெளியிலிருந்து யாரும் வர வேண்டிய அவசியமில்லை. நீ பாதுகாப்பற்ற மன்னனாகவே இருப்பாய். அது மட்டும் கிடையாது, யார் வெளியிலேருந்து வந்து உன்னைய அழிக்க மாட்டாங்க, உன்னை நீயே அழித்து கொள்வாய். பகைவர் இன்றியும் தானே கெடுவான் என்று சொல்லுகின்றார். கெடுப்பார் இல்லானும் கெடும். யார்? இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன். இப்படி குற்றம் செய்கின்ற பொழுது தட்டி கேட்கக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய பெரியோர்கள் துணையாக இல்லை என்றால் உனக்கு பாதுகாப்பு இல்லை. நீ உன்னை அழிப்பதற்கு வெளியிலிருந்து யாரும் வர வேண்டிய அவசியமில்லை, உன்னை நீயே அழித்து கொள்வாய் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக, பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை கொளலின், பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் சொல்கிறார், நல்லார் தொடர்கை விடல். நல்லார் தொடர்கை விடல், நல்லோருடைய நட்பை கைவிடுவது எப்படிப்பட்டது என்றால், பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்த தீமைத்தே என்றால், பல்லார் பகை மேற்கொள்வதை காட்டிலும், பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது என்று சொல்லுகின்றார். பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்தே தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இப்படி நமக்கு எப்படிப்பட்ட தீமை வரும் என்றால், நல்லவருடைய நட்பை கைவிடுகின்ற பொழுது எப்படிப்பட்ட தீமை வரும் அப்படின்னா, பலரோடு பகையை சம்பாதித்து கொண்டால் எப்படி மிகப்பெரிய தீமை ஏற்படுமோ அப்படிப்பட்ட தீமையானது நம்மை அடையும் என்று சொல்லுகின்றார். அடுத்து, கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுங்கோன்மை என்றால் இங்கு ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எப்படி ஆட்சி செய்யக்கூடாது என்று பார்க்கின்றோம். ஒரு அரசன் எப்படி செய்யணும் சொல்கிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். இது ஒரு குறள். இதில் ஒரு அரசன் முறையாக ஆட்சி செய்தால் அவன் மக்களுக்கு இறைவனுக்கு ஒப்பாக கருதப்படுவான், கடவுளுக்கு ஒப்பாக பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் எப்படி ஆட்சி தவறுதல் ஆட்சி செஞ்சானா மக்களுடைய நிலைமை என்னாகும், எப்படி ஆட்சி செய்யக்கூடாது என்பதனை குறித்து இங்கு ஒரு அதிகாரத்தில் 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதன் பொருள் என்ன சொல்லுகின்றதென்றால், ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும். இங்கு என்ன சொல்லுகின்றார்? மக்களுடைய நிலை அறிந்து, அவர்களுடைய தகுதி அறிந்து அவர்களுக்கு வரிகளை விதிக்க வேண்டும். அதை தவிர தகுதிக்கு மேலாக வரிகளை, நிலைமை அறியாமல் மக்களுடைய நிலையை புரியாமல் வரியை விதிப்பானானால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வழிப்பறி செய்யக்கூடிய திருடனுக்கு ஒப்பாக காணப்படுவான் அரசன். கொடிய ஆயுதங்களை ஏந்தி வழிப்பறி செய்கின்றானே திருடன், அவனுக்கு ஒப்பாக கருதப்படுவான். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இந்த குறள் உவமை அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. உவமை அணினா என்னன்னு நமக்கு தெரிந்த ஒன்று. அதாவது உவமை ஒரு உருபாகவும், உவமேயம் உருபாகவும் தனித்தனியே நின்று உவம உருபு வெளிப்படையாக வருவது போலும். இடு வென்றது போலும் என்ற போலும் என்ற உவம உருபு வெளிப்படையாக வந்த காரணத்தினால இது உவமை அணி என்று பார்க்கின்றோம். அடுத்த குறள், நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தினந்தோறும் தன்னுடைய நாட்டின் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டையும் நாள்தோறும் இழக்க நேரிடுவான் என்று பொருள் நமக்கு சொல்லுகின்றது. தன் நாட்டில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை சென்று ஆய்ந்து அறியக்கூடிய அரசன் வேண்டும். என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நாட்டில் என்ன நடக்குது, நாட்டு நடப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அரசனாக இருக்க வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளாத அரசன் இருப்பானானால்
தினந்தோறும் தன்னுடைய நாட்டை அவன் இழக்க நேரிடுவான் என்று சொல்லுகின்றார். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் என்று இங்கு நமக்கு உணர்த்துகின்றார். இந்த 10 குறள்களும் நம்மை வாழ்வில் நெறிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றன. இதனை படித்து தெரிந்து வாழ்வில் கடைப்பிடிப்போம். நன்றி, வணக்கம்.